அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேற்று முன்தினம் யமனிலிருந்து இஸ்ரவேலை நோக்கி பலஸ்தீன் கொத்து குண்டுகள் சகிதம் உள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பல இலக்குகளை கொண்டு அவங்க டார்கெட் பண்ணி தான் இந்த தாக்குதலை யமன் ஹவுதிகள் நடத்தி இருக்கிற. இந்த தாக்குதலில் இஸ்ரவேலுக்கு பாரிய சேதங்கள் உயிர் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிற. ஆனால் அந்த நாட்டிட நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த நாட்டிட ஊடகங்களுக்கோ வெளிநாட்டு ஊடகங்களுக்கோ இந்த மாதிரியான தாக்குதல்கள்கிட்ட கொண்டு முழு விவரத்தையும் அந்த நாட்டு அரசாங்கம் தணிக்கை செஞ்சிச்சிய காரணத்தால் வெளியிடத்துக்கு இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற. இந்த தாக்குதல் அநேகமான இஸ்ரவேல்கிட்ட ஜெருசலம் எய்லாட் பட்டும் டெல் அவீவை நோக்கி தான் இது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற. ஆனால் இந்த 3-4 இடத்திலேயும் கொண்டு பல இலக்குகளை கொண்டு வச்சு தான் இந்த தாக்குதலை ஹவுதிகள் நடத்தியிருக்கிற. பாரிய சேதங்களை உண்டு பண்ணியிருக்கிற இந்த தாக்குதலானது இது ஹவுதிகளுக்கு கிடைச்ச இஸ்ரவேல் அந்த தாக்குதலுக்கு மறு தாக்குதல் நடத்தின ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு. இது மட்டுமல்லாம ஹமாஸால நேற்று காசா சிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கன்னிவெடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற. இந்த தாக்குதல்ல பல ஆயிரம் இஸ்ரவேலிய இராணுவத்தினர் உயிரிழந்திருக்கிற. ஆனால் இது சர்வதேச மட்டத்தில் உள்ள பிரதான ஊடகங்கள்ல இதுல சரியான முழு விவரத்தையும் தெரிவிக்காத காரணத்தால எங்களுக்கும் அந்த தாக்குதல்ல எத்தனை பேர் சரியா கொண்டு மரணம் அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லிய விவரத்தை செல்றதுக்கு கேளாம். இந்த நிலையில இந்த தாக்குதல்ல இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள்ட கொண்டு மிலிட்டரி வெஹிக்கிள்கள் அநேகமா கொண்டு பல 100 வெஹிக்கிள்கள் வார நேரத்துல ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் அந்த வீதியோரமா வார நேரத்துல தான் ஹமாஸ் அல் குதுஸ் படைகளால் கொண்டு இந்த கன்னிவெடி தாக்குதல் நன்கு திட்டமிட்டு இந்த பாரிய இந்த படை நடவடிக்கைக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கு. இதுல இஸ்ரவேல் இராணுவத்துக்கு பாரிய ஒரு மரண வீதத்தை இந்த தாக்குதல் அதிகரிச்சிச்சிய மட்டுமில்லாம படுகாயம் அடைந்தவர்கள எண்ணிக்கையும் பல நூறுகளை தாண்டிய கொண்ட ஒரு அறிகுறி தான் இந்த தாக்குதல்ல வந்துருச்சியா. சர்வதேச மட்டத்திலிருந்து வார செய்திகளின் ஊடாக கொண்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கிற. சரியான விவரம் கொண்டு இதில் வெளியிட்ட உடன் கொண்டு அந்த தகவல்களை நானும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.